ஹே ஹலோ கைஸ், நான் உங்க மிஸ்டர் சார்விக். இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டே. இன்னைக்கு என்ன நாள்? தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நாள், எலெக்ஷன் டே. எல்லாரும் ஓட்டு போட்டீங்களா? நான் என்னோட ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன். ஏப்ரல் 23. ஸோ இப்போ நீங்க யாருக்கு ஓட்டு போடுறன்ற நாள் இன்னைக்கு ஒரு நாள் தான். இந்த நாள் உன் டைம்ல நோட் பண்ணி வச்சுக்கோ. எப்படி எங்களை ஏமாத்தி குடிக்க வச்சு சோமியாட்ட கெட்ட பேர் எடுத்து குடிச்சோ அதே போல. ஹலோ, நான் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் நான் தனியா பேசிட்டு இருக்கேன். விளக்கண்ணே எங்கடா இருக்க? ஸோ இந்த நாள் டிசைட் ஆகி தான் நீங்க வந்து அடுத்த 5 வருஷம் யார் உங்க குடிமை பிடிக்க போறாங்கன்னு தெரியும். குடிமை பிடிக்க போறாங்கன்னா உங்களை யார் ரூல் பண்ண போறாங்கன்னு தெரியும்னு சொல்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க. தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸோ இப்போ என்னன்னா நிறைய பார்ட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டி நான் முதல்ல வந்து சொல்றேன். இப்போ ஆளுங்கட்சியா இருக்க டிஎம்கே. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு என்று இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. திமுக, நெக்ஸ்ட் ஏடிஎம்கே, அதிமுக. காரியம் நடக்கணும்னா காலை கூட பிடிப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணியிருந்தாங்க அவங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பெரிய பார்ட்டினா நிறைய இருக்கு. பட் நம்ம சொல்லணும்னா ஓட் பர்சன்டேஜ் எந்த கட்சியுமே எடுக்கல. பட் ப்ராபப்ளி ஒரு இது மட்டும் எடுத்தாங்க, என்டிக்கு, நாம் தமிழர் கட்சி. ஸோ அதுக்கப்புறம் 4வது வந்து, அதாவது 3வது கட்சினே சொல்லலாம், அந்த டிவிக்கு கட்சியை. எது அரசியல்னே தெரியல, ஆனா ஓட்டு போட மட்டும் போயிடுறாங்க. என்ன நடந்தது, ஏன்டா அவருக்கு ஓட்டு போடணும், அவர் என்னடா பண்ணிருக்காரு, இல்ல என்னடா பண்ணுவாரு, அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. ஓட்டு பண்ணிட்டா ஓட்டு எங்க தலைவன் முகம், எங்க பிராண்டு. ஸோ இந்த 3 கட்சிக்கு தான் இங்க போட்டி. ஸோ அண்ட் தென் பிஜேபி வந்து ஏடிஎம்கே கூட்டணி போறதுனால நம்மளுக்கு அது கணக்குல வராது. பட் சீட்ஸ் எல்லாம் அவங்க அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ அது நம்மளுக்கு அரசியல் தேவையில்லாத விஷயம். 4 கட்சி தான். நாங்க 4 பேர், எங்களுக்கு பயமே கிடையாது. அதனாலே ஒரே நேரத்துல ஒன்னா செத்து போயிட்டோம். ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே அண்ட் என்டிகே. ஸோ இந்த கட்சிக்கு தான் ப்ராபப்ளி ஓட்டு விழும். இப்போ என்னன்னா, இந்த ஓட்டு வந்து உங்க கையில தான் இருக்குன்னு எல்லாம் நிறைய விளம்பரம்லாம் பார்த்துருப்பீங்க. மகாஜனங்களே, உங்க எல்லோருக்கும் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல வந்திருக்கோம். ஆமா, கதை சொல்ல வந்திருக்கோம். 6 மாசம் ட்ரைனிங் எடுக்கும் நான் முதல்வன் யூத். உங்கள் ஓட்டு உன் கையில். அதுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட சைட்ல இருந்து பார்க்கும்போது என்னன்னு தோணுதுன்னா, ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. ஸோ அந்த பர்சன் வந்து ஓட்டு போடுறதுக்கான ஒரு தகுதியை பெறுறாங்க. அதாவது மைனர் டு மேஜர் ஆகும்போது வேணாம்பா, அப்புறம் மைனர் குஞ்சு கமெண்ட் பண்ணுவாங்க. இங்க நீ போடு, மைனர் குஞ்சு மாதிரியே இருக்க. உங்களுக்கு ஒரு குடியுரிமைன்ற ஒரு இது தராங்க. புரியாதப்ப விளங்குறவனா தண்ணி தண்ணியமா தான் இருப்பான், தண்ணியாதான் அவன் தண்ணி. ஸோ என்னன்னா, அந்த குடியுரிமை வச்சுட்டு அவங்க யார் நம்மளை ஆட்சி பண்ணுன்ற ஒரு உரிமையை தராங்க. ஸோ அதனால என்னன்னா, நம்ம அந்த ஓட்டை வந்து கரெக்டான ஒரு பர்சனுக்கு போடணும். எப்படின்னா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஸ்டாலின் அவர் சரியா பண்ணல. டேய், நான் தலைவர் அசிங்க பாத்தீங்களா? வர்ற எலெக்ஷன்ல நான் தலைவர் சிஎம் ஆவனா, மெரினா பீச்ல அம்மனை கூட ஓடி வர்றா. டேய், நீ என்ன ஓய் சொல்லி பேச? தம்பி இதெல்லாம் ஆஃப் பண்ணி போடா. நீ இவரு எடப்பாடி சரியா பண்ணல. இதே மண்டபத்தில் அண்ணன் எடப்பாடியாரின் உருவத்திலே பார்த்து கொண்டிருக்கிறது, நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, அதை பாதிக்கப்பட்டவங்க சொல்றது. பாதிக்கப்படாதவங்க அதை பத்தி சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்றதுன்னா, இப்போ நிறைய பேர் திணிப்பாங்க, இவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும், டிஎம்கே தான் ஓட்டு போடணும், ஏடிஎம்கே தான் ஓட்டு போடணும்னு திணிப்பாங்க. அதாவது அவங்களால லாபப்பட்டவங்க அதை சொல்லுவாங்க, நாங்க டிஎம்கே தான் போடுவோம், ஏடிஎம்கே தான் போடுவோம். இது போன்ற தத்தி முண்டங்கள் விரல்ல அந்த மாதிரி மை வச்சுட்டு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டோ போட்டா, நேரில் பார்க்கும் பொழுது கையை கொடுங்கள், கையை பிடித்து டக்கு நின்று இழுங்கள், இந்த விரல் மட்டும் வெளியே வரும், அப்பொழுது என்று துப்புங்கள், தொலைத்து விட்டு காட்டும். காலகாலமா 50 வருஷம் 70 வருஷம் இவங்க 2 பேர் தான் ஆட்சியை மாத்தி மாத்தி பண்றாங்க. அதனால லாபம் பார்த்தவங்களும் இருக்காங்க, அதனால நஷ்டமானவங்களும் இருக்காங்க. ஸோ இங்க மெயினான விஷயம்ன்றது,
எப்படி பாயிண்ட் ஆஃப் வியூ ஃப்ரம் அவர் சைட் எப்படி சொல்றதுன்னா, இப்போ நான் வந்து எனக்கு ஒரு 20+ ஏஜ் தான். நான் எந்த கட்சி இருக்கும்போது எனக்கு என்ன லாபம் வந்தது, என்ன பெனிஃபிட் எனக்கு ஆச்சுன்னா நான் பார்த்து தான் ஓட்டு போடுவேன். இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறதுனால நான் யோசிப்பேன், எந்த கட்சி எது நல்லா பண்ணுச்சுன்னு எடுத்து நான் டேட்டா பேஸ் எடுத்து பார்ப்பேன். பட் எவ்ரி கட்சி, அதாவது எந்த கட்சியுமே சரியா ஆட்சி பண்ணலாமா இந்த டேட்டா பேஸ் சொல்லுது. டேய் எல்லாரும் இங்க தான் இருக்கடா, வாங்க வந்து கழுத்து விட்டு போங்க, வாங்க. டேய் நீ யாரா கோமாளி, இது வந்து யாரா, போடுங்க சார் போங்க. பட் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த டேட்டா பேஸை வச்சு மட்டும் கூட்டுத்தனமா நம்ம ஓட்டு போட முடியாது. பட் இந்த ஏடிஎம்கே டிஎம்கே இந்த ஒரே கட்சி தான், ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க 2 பேர் தான் போட்டியிடுற மாதிரி. இப்பவும் சொல்றேன், 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. எப்படி சொல்றது, இவங்க 2 பேரும் கம்பாரிசன் இருக்கும்போது ஒவ்வொருத்தருமே ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மிஸ்டேக் தான் நம்ம எடுத்து பாக்குறோம், அவங்க பண்ண நல்லது எடுத்து பாக்குறோம். ஆனா அந்த பீப்புள்ஸ் கிட்ட போய் இதை போய் நம்ம சொன்னோம்னா, என்னடா தற்கொலைத்தனமா பேசுறேன்னு. தற்குறிகள் இருக்காங்களா? தற்குறினா ஒன்னும் தெரியாதவங்க. அப்ப இந்த புண்டதான் தற்குறி. அது வந்து ஒரு பாயிண்டே இல்லாத விஷயம். அவங்க கிட்ட போய் அது பேசணும் அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க, அவங்க டிஎம்கே தான் போட போறான், டிஎம்கே ஏடிஎம்கே போட போறான், ஏடிஎம்கே தான். அவங்க கிட்ட போயிட்டு நம்ம புதுசா வர கட்சிக்கு போடுங்க, புதுசா வர இந்த கட்சி என்டிகே டிவிகே அந்த மாதிரி கட்சிக்கெல்லாம் போடுங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம ஆட்சி மாறணும் அப்படி இப்படிலாம் அதுக்காக புது கட்சி போடுங்க நம்ம சொன்னாலும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஒரு ஓட்டுனா ஒரு பர்சனுக்கு அது அவங்களோட உரிமை. ஸோ அதை நம்ம வந்து எப்படி எப்படி சொல்றது, நான் நிறைய திமுக காரங்களும் சரி அதிமுக காரங்களும் சரி பிரெயின் வாஷ் பண்ணி எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது ஏன்னா, ஒரு விவசாயி இருக்காருன்னா 2021ல அவரு எடப்பாடி ஆட்சியில இருந்தாரு. ஸோ அவங்க அந்த விவசாயி 2021ல லாபம் வந்துச்சுன்னா, அந்த விவசாயி திமுக ஆட்சி வரும்போது அவங்களுக்கு லாபம் வரலன்னா அவங்க ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவாங்க. இதுவே அவங்க திமுக ஆட்சி வரும்போது அவங்களுக்கு அவங்களோட விளைச்சல், அவங்களுக்கான ஒரு பெனிஃபிட்ஸ், அவங்களுக்கான லோன் வந்து ரத்து பண்றது, அது எல்லாமே டிஎம்கே ஆட்சியில பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விவசாயி அந்த டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. என்னதான் வந்து சென்னை சிட்டின்றது மொத்த தமிழ்நாடு சேர்த்து போட்டாலும் எல்லாரும் ஒர்க்கிங் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஒர்க்கிங் பீப்புள் என்னதான் ஆட்சி மாறினாலும் அவங்க வேலை அதை மாற போறது இல்லை. பட் அவங்க சுத்தி இருக்கிற ஒரு விஷயம், இப்போ எப்படி சொல்றதுன்னா, எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து எல்லாம் வேலைக்கு போவாங்க. காலையில 9 மணிக்கு வேலைக்கு போறோமா, சாயங்காலம் 6 மணிக்கு வரும். ஸோ வந்த பிறகு அவங்களுக்கு தேவைன்ற ஒரு விஷயம் இருக்கும், சாப்பாடு, தூங்குறது, குளிக்கிறது, எல்லாமே அந்த ஒரு நீட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த நீட்ஸ்ல வந்து கவர்மெண்ட் என்ன இம்ப்ரூவ் பண்ணாங்க அந்த பீப்புள்ஸ் பார்ப்பாங்க. இதுவே வந்து பிசினஸ் பண்றவங்க, இதுவே விவசாயம் பண்றவங்க, இதுவே அதர் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் லைஃப் இருக்கும். அந்த லைஃப்ல அந்த ஆட்சியில இருந்தவங்க என்ன பண்ணாங்களோ அதனால அந்த பெனிஃபிட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கெத்துக்காக நான் டிவிக்கு தான் போடுவேன், நான் இதுக்கு தான் போடுவேன், இந்த கட்சிக்கு தான் நான் போடுவேன்றது சொல்றது ஒரு குருட்டுத்தனமான விஷயம். உடனையோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? அதுவும் இல்லாம எதுவுமே விசாரிக்காம பண்றது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேரு இந்த டிவிகே கட்சி நிறைய இளைஞர்லாம் வந்து டிவிகே போடுங்க, புது மாற்றம் வரும், அது லாஜிக் தான், நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனா அவரு கரெக்டான லீடர்னா என்னால அதை எப்படி சொல்றது 100% என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. 50-50 தான். எது அரசியல்னே தெரியல, ஆனா ஓட்டு போட மட்டும் போயிடுறாங்க. என்ன நடந்தது, ஏன்டா அவருக்கு ஓட்டு போடணும், அவர் என்னடா பண்ணிருக்காரு, இல்ல என்னடா பண்ணுவாரு, அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. ஓட்டு பண்ணிட்டோம், ஓட்டு எங்க தலைவன் முகம் எங்க பிராண்டு. ஏன்னா அவருக்கு அரசியல் இப்பதான் புதுசு. ஸோ அதை பத்தி நம்ம பேசினா பெருசா போயிட்டே இருக்கோம். அவர் பண்ண தப்பு சரி எல்லாமே நான் அதை பத்தி பேச விரும்பல. பட் அவர் புதுசா ஆட்சி மாறணும், ஏன்னா இவங்க 2 பேரே இருந்துட்டாங்க, புதுசா ஆட்சி மாறணும் வரணும்னா அவருக்கு நீங்க ஓட்டு போடுங்க, அது உங்க விருப்பம். பட் நீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்து பார்க்கும்போது நீங்க வந்து நிறைய 2K கிட்ஸ் 90s கிட் எல்லாமே விஜய்க்கு தான் ஓட்டு போடணுன்றாங்க. கங்கா, உனக்கு இத பத்தி ஒரு மண்ணும் தெரியாது. ஏன்னா 90s கிட்ஸ்க்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த ஏடிஎம்கே ஆட்சியில அந்த வழிகள் வந்து அவங்க அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அதை பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால ஆட்சி மாறணும்னு டிவி கேட்க வராங்க.
ஆனா இந்த 2K கிட்ஸுக்கு வந்து பேரண்ட்ஸ் எந்த நிலைமையில இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி இருந்த அவங்க கிராண்ட் ஃபாதர் அந்த ஜென்ரேஷன்ல இருக்கவங்க ஆட்சியில அவங்களுக்கு என்ன இதுல மைனஸ் பாயிண்ட் நடந்தது அப்படிலாம் அவங்க தெரியாது. அதை அவங்க அவங்க வீட்டுல அதை எப்படி சொல்றது, அவங்க வீட்டுல அதை காட்டிக்க மாட்டாங்க. இவனுக்கு இதனால இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, இந்த மாதிரி ஆயிடுச்சுடான்றது. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர் பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. ஸோ இந்த இந்த புரிதல் வந்து 2K கிட்ஸ்க்கு இருக்குன்னா நான் வந்து 70-30 தான் சொல்லுவேன். 70% ஆமான்னு சொல்லுவேன், புரிதல் கிடையாதுன்னு. 30% புரிதல் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில 2K கிட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டு கஷ்டம், அந்த ஆட்சியில இருக்கும்போது அவங்களுக்கு எந்த லாபமும் வரல, எந்த ஒரு இதுவுமே இல்லை, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் சொல்றதுக்கு. ஸோ டு ஆல் பீப்புள் சூஸ் வைஸ் யூ சூஸ். ஐயோ வாய வர மாட்டேங்குங்க, தமிழ்ல பேசுறேன். உங்களோட லீடர், உங்களோட சிஎம் நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க. மெஜாரிட்டியில தான் வின் பண்ண போறாங்க. ஸோ உங்களோட தலைவரை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். பட் குரூப் ஆஃப் பீப்புள் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இவங்களுக்கும் போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்க நிறைய பேர் நினைப்பீங்க டிவி கேக்கு நான் ஏன் ஓட்டு போனா அதுக்கான ரீசன் சொல்லுவீங்க. அப்போ அது வந்து ஒரு திணிக்கிற விதம் தான். வாக்களிப்பேன் உதயசூரியன். டிவி கேக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்றத டைரக்டா சொல்லாம அவங்க சொல்லுவாங்க நான் டிவிக்கே தான் ஓட்டு போட போறேன், அதுக்கான ரீசன் இதான். நீங்க உங்களுக்கான ரீசனை சொல்லி யாருக்கு போட போறீங்க கேளுங்கன்ற மாதிரி. அப்ப நீ டிவி கேக்கு தான் போட போறேன். இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் யாருக்கு ஓட்டு போடுறேன் நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும்? அதான கேள்வி. அதுதானே கேள்வி. இப்போ நான் என்னதான் பெரிய இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன் தமிழ் கம்யூனிட்டியில, சும்மா சொல்றேன். அந்த மாதிரி வச்சிருக்கேன், நான் வீடியோ போடலாம் வைரல் ஆகுது. இப்ப நான் என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது பர்சனல். ஓட்டு போடுறது ஒரு பர்சனோட பர்சனல் விஷயம். ஏன்னா அவங்க கவர்மெண்ட்டுக்கு எந்த அவங்க ஸ்டேட்ல யார் எந்த சிஎம் நிக்கணும், எந்த இவங்க எம்எல்ஏ நிக்கணும், இதுவா போகணும்னு சொல்றது அவங்களோட உரிமை. சோ அந்த பர்சனல் விஷயத்த போயிட்டு நம்ம 4 பேர்கிட்ட கேட்கும்போது நல்லா கேட்டுக்கோங்க, ஓட்டு போடுவது நம் உரிமை, வாக்களிப்பது நம்ம அனைவருடைய சீரிய கடமை. சொல்லிட்டேன் அப்புறம் டீ குடிக்க போடுவா, டீ குடிச்சுருவா, ஓட்டு போடுங்கயா. நீ யாருக்கு ஓட்டு போறீங்கிறது சும்மா போயிட்டு அந்த கட்சி ப்ரொமோஷனுக்காக தான் நிறைய பேர் கேட்காங்க. மீடியா பர்சனா நீங்க யாருக்கு ஓட்டு போறீங்க என்ன கேட்டாங்கன்னா அது சொல்ல முடியாது, ப்ரோ பர்சனல் சொல்லிட்டு போயிடுவார். அப்படி பின்னாலவா யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்ட என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மை தானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் 2 குத்து. 2 குத்துனே. 3வது குத்து நான் குத்தவா? குத்துனே. உன் கையை தரோளமா குத்துனே. ஏன்னா நான் வந்து யாருக்கு ஓட்டு போறேன்றது சூஸ் பண்ண நானு. உங்ககிட்ட நான் சொல்றேன்னு அவங்க போய் சொல்லுவேன், இல்ல நான் திமுக முடியாது அதிமுக முடியாது நான் வந்து டிவிக்கு போடுவேன் அப்படின்னா ஏன் மத்த 2 விஷயம் என்ன பண்ண அவன் கேட்பான். சோ அவன் நம்ம கிட்ட கண்டென்ட் இருப்பான் தவிர நம்ம அந்த பிரச்சனை இழுத்து விட்டு போயிடுவோம். சொத்த மொரா டே, சொத்த மொரா டே, சொத்த மொரா டே. சோ நான் என்ன சொல்றேன்னா சூஸ் ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரே வாய்ப்பு தான் இருக்கு. இப்படி ஒவ்வொரு ஓட்டையும் புரியாம குத்திட்டாயா ஒவ்வொரு 5 வருஷத்தையும் வீணாக்குறீங்க. இது வரைக்கும் நீங்க எத்தனையோ எலெக்ஷனை சந்திச்சிருக்கீங்க. ஓட்டு கேட்க வந்தவன் என்ன கேட்டிருக்கான்? எனக்கு ஓட்டு போடுங்க, என் கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடுங்க. அடுத்த 5 வருஷம் எவங்கிட்ட நம்ம குப்பை கொட்ட போறோம், எவங்கிட்ட மாட்ட போறோம், எவனோட ஆட்சியில இருக்க போறோம், இந்த ஒரு நாள் டிசைட் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோ அதுக்காக தான் நான் போட்டேன். ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு இம்பாக்டாவே இருந்தது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஓட்டு போடுறேன். எனக்கு நான் என்னோட சைட்ல இருந்து வரும்போது தான் எனக்கு அந்த அர்த்தமே புரியுது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வித பாயிண்ட் ஆஃப் வியூல ஓட்டு போடுவாங்க. எனக்கு வந்து இந்த ஆட்சியில எனக்கு இந்த லாபம் வந்தது, ஸோ நான் அவருக்கு ஓட்டு போட போறேன். இந்த ஆட்சியில எனக்கு இவரால லாபம் வந்தது, இவருக்கு ஓட்டு போறேன். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு கொரோனா பேட்ச் தான். நான் 12th முடிக்கும் போது நான் கொரோனா பேட்ச் கரெக்டா கொரோனா வந்தது, லாக்டவுன் போட்டாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு ஃபினான்ஷியலா எங்க வீட்டுல வந்து ப்ராப்ளமா இருந்துச்சு. ஸோ அந்த கொரோனா வந்ததுனால எனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்ததுனால அப்போ ஆட்சியில் இருந்தது எடப்பாடி. இப்போ நான் அவருக்கு ஓட்டு போடுன்னு கேட்டீங்கன்னா போட மாட்டேன். இப்போ இதுவே ஆஃப்டர் கொரோனா வந்து எனக்கு காலேஜ் போச்சு. ஸோ காலேஜ் போகும்போது டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாங்க 2021 அப்புறம் 2022 வந்தாங்க. ஸோ அப்படியே போச்சு. எனக்கு எந்த ஒரு சலுகையும் எனக்கு ஒரு ஸ்டூடெண்டா எதுவுமே கிடைக்கல, ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. உதயநிதி என்ன பண்ணார்? அவர் எப்படி துணை முதலமைச்சரான மயிரை புடுங்கினாரு.
இப்ப என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். ஒரு ஸ்டூடெண்டா எனக்கு எந்த இதுவும் கிடைக்கல. எப்படின்னா கேர்ள்ஸுக்கு மட்டும் பேருந்து இலவசம், பாய்ஸ் கிடையாது. ஸோ எப்படி பாய்ஸ் கிடையாது மீன்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் பஸ் ஃப்ரீன்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு பஸ்லயும் ஃப்ரீயா நான் போனதே கிடையாது. கட்டணமில்லா பேருந்து பயணம் என்று அறிவித்துவிட்டு அது பிங்க் பஸ்ஸில் மட்டும்தான் என்று கட்டுப்பாடு விதித்ததால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகள் முதல் வேலைக்கு செல்லும் பெண்கள் உட்பட நான் டிக்கெட் எடுக்காம தான் ஃப்ரீயா பஸ்ல போயிருக்கேனே தவிர, டிக்கெட் எடுக்காம வித்தவுட்ல சும்மா போற மாதிரி தான் போயிருக்கேன். அப்படியே பஸ்ல ஏறும்போது அப்படியே ஏறுவேன், ரன்னிங்ல ஏறிட்டு கூட்டமா டிக்கெட் எடுக்காம போயிடுவேன். அப்படிதான் நான் போயிருக்கேனே தவிர, ஸ்டாலின் ஆட்சியில எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்டா பிளேஸ்மெண்ட்லயும் சரி, ஃபீஸ்லயும் சரி, ஸ்காலர்ஷிப்லயும் சரி எதுவுமே இல்ல. நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த மாதிரி திட்டம் இருந்தது நீ போய் கேட்டியா, அது நீங்க தான் எங்களுக்கு கொடுக்கணும். ஒரு ஆட்சின்றது என்னது, இந்த மாதிரி ஸ்கீம்லாம் இருக்குப்பா, வீடு வீடா போய் நீங்க விளம்பரம் பண்ணணும். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் 5 வருஷம் ஆளணுமாமா? தமிழ்நாடவே எழுதுறாங்க, பில்டிங் ஃபுல்லா எழுதுறாங்க. கருணாநிதி ஹால், கருணாநிதி சினிமா தியேட்டர், கருணாநிதி பிளேட்பாரம், கருணாநிதி கப்புசு, கருணாநிதி ஒண்ணுக்கு போற இடம் எல்லாம் மூத்தரம் இங்கே கருணாநிதி இடம். வெர்ஷன் 2.2 லோடிங். அதாவது அவங்களோட கட்சி பெருமையை அவங்க இன்ஃபுளுசர் மூலியமா பெருமைப்படுத்துவாங்க. புண்டா சூத்த மோட்டுறா புண்டா. தான் கொடுக்குற ஸ்கீமை வெறும் ஒரு இனத்தோட மக்களுக்கு மட்டும் அதை கொடுப்பாங்க. அதை இன்னொரு மக்கள் ஃப்ரெண்டான இன்னொரு கேஸ்ட் பீப்புள் கேட்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்க ஸ்காலர்ஷிப் நீ போய் போடுறா அப்படின்னா. ஸோ இதுல நான் கேஸ்ட் இழுக்க விரும்பல. இருந்தாலும் எனக்கு நான் இப்போ என்ன கேட்டீங்கன்னா நான் 2 பேருக்கும் ஓட்டு போட மாட்டேன். உண்மையிலே திமுக போட அதிமுக போட. ஏன்னா எங்க 2 பேரும் எனக்கு எந்த ஒரு சலுகையும் எனக்கு கிடைக்கல. ஓட்ட நீங்க போட்டேன்னு சொன்னதை விட ஓட்ட வித்தேன்னு சொல்லுங்கடா. இன்னும் 5 வருஷத்துக்கு ஓட்ட பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யோக்கியதையே இல்லடா. வேணும்னா அடுத்த எலெக்ஷனுக்கு சாமி ஒரு ஓட்டுக்கு 5 10 போட்டு கொடுங்கன்னு கெஞ்சுங்க, நாங்க செய்யறோம். அது ஜனநாயக மக்களாட்சி. என்னப்பா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இப்ப எனக்கு ஓட்டு இருக்கு. நான் இந்த 2 பேர் பெரிய வச்சுனால எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்கல இனி வரைக்கும். இப்ப கூட எனக்கு இவங்களால ஒரே ஒரு பெனிஃபிட் தான் கிடைச்சது. நான் ஓப்பனா சொல்றேன். இது வீடியோல போஸ்ட் பண்ணலாமா எனக்கு தோணல, பட் இருந்தா நான் சொல்றேன். இந்த 2 கட்சியிலும் நான் இருக்கிற ஏரியால அதிமுகவும் சரி திமுகவும் சரி எல்லாரும் ஓட்டுக்கும் 1000 ரூபான்னு கொடுத்தாங்க. அது ஏரியாவை பொறுத்து கொடுத்தாங்க. நான் இருக்கிற ஏரியால டிஎம்கே 1000 ரூபாய் கொடுத்தாங்க, டிஎம்கே 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்புறம் ஏடிஎம்கே அவங்க 2 பேருமே 1000 ரூபாய் கொடுத்தாங்க. போன எலெக்ஷனுக்கு எங்க ஏரியாவுக்கு பணம் தான் வந்துச்சு தவிர சாராயம் வரவே இல்லைங்க. கொடுத்த பணத்துல கூட இந்த 10 ரூபா கமிஷன் எடுத்தா கொடுத்தாரு. யோ உங்கள மாதிரி ஆட்கள் இருக்கிறதால ஓட்டுக்கு இருக்கிற மரியாதையே போயிடுச்சு. ஓட்டுங்கிறது 5க்கும் 10க்கும் சாராயத்துக்கும் விற்கிற பொருளாயா? அது மனுஷோட தன்மான பிரச்சனையா? அதை வாங்கிட்டு எல்லாம் சந்தோஷமா போறாங்க. அது ஒரு ஃபார்ம் இருக்கு. அதுல என்ன பண்றாங்க, அவங்க ஓட்டர் ஐடி நம்பரை பார்த்து டிக் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ எதுவுமே பண்ணாத நீ ஓட்டு போராளிக்கு மட்டும் 1000 ரூபாய் கொடுத்துட்டா உனக்கு போடுவாங்க. இதுல 600 ரூபாய் பணம் இருக்கு வச்சுக்க. கண்ணு ஏனுங்க இனிமே பணம் வேணும்னா என் பாக்கெட்ல மட்டும் எடுத்துக்க. இதெல்லாம் உனக்குதான். இந்த புடி. அண்ணன் பணம் கொடுத்துட்டாருண்ணே. அப்ப நான் யாரா? நீங்களும் அண்ணன் தானுங்க, கொடுங்க. இந்த புடி. இந்த பார், இனிமே பணம் வேணும்னா என் பாக்கெட். இல்ல நீ எனக்கு புரியல. 2 பேருமே காசு கொடுத்தாங்க. நான் நேரடியா பார்த்தேன். என்கிட்ட லைவ் ஃபுட்டேஜ் கூட எங்களுக்கு நான் ஆட் பண்ண முடியும். பட் அது எனக்கு அவசியமே கிடையாது. டு ஆல் த பீப்புள்ஸ் who receiving money from the parties, அந்த மாதிரி அதிக செய்வது இருந்தா உங்க இஷ்டம். வாங்குறது வாங்காது வாங்கி போங்க. ஆனா ஓட்டு யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு நீங்க கரெக்டான போடணும். 1/2 மணி நேரம் கியூல நின்னு ஒரே ஒரு விரல் அழுத்தி உன் நாட்டுக்காக ஒரு ஓட்டு கூட போட முடியலன்னா நீ தாண்டா முதல் திருட, நீ தாண்டா முதல் குற்றவாளி. இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு டிவிக்கே போகணும்னு போஸ்ட் எல்லாம் படுத்தல. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க அதிமுக ஆட்சியில இருக்கும்போது சரி, திமுக ஆட்சியில இருந்து சரி, இந்த 10 வருஷம் உங்களுக்கு என்ன நடந்தது, உங்களுக்கு 10 வருஷம் என்ன நடந்ததோ அதை யோசிச்சு ஒரு எப்படி சொல்றது, உங்களோட பிரசன்ட்ல ஒரு பிரேக்கை போட்டு ஒரு 1 hour யோசிச்சு அந்த ஓட்டு போறது லைன் நிற்பீங்களே, அப்ப யோசிங்க. நீங்க அந்த 10 வருஷத்துல அந்த ஆட்சியில ஒரு வருஷமாச்சும் உங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைச்சதா, ஒரு நாளாச்சு ஏதாவது ஒரு லாபம் இவங்க மூலியமா உங்களுக்கு கிடைச்சதான்னு யோசிச்சு பாருங்க. திங்க் அபவுட் இட். ஏன்னா இது எனக்கு டக்குன்னு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னோட பிரதருக்கும் ஸ்ட்ரைக் ஆச்சு.
ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பர்சனுக்கு நம்ம ஒரு கட்சிக்கு நம்ம ஓட்டு போலான்னு தோணும். ஆனா எங்களுக்கு அது மாதிரி தோணவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு அது மாதிரி நடக்கவே இல்லை. நான் வந்து இப்போ நான் ஒரு மேல்னால எனக்கு அப்படின்னு கிடையாது. இந்த 10 வருஷம் ஆச்சு எனக்கு எதுவுமே நடக்கல. ஸோ என்ன சொல்றது, அவ்வளவுதான், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ ஓட்டு எனக்கு தெரிஞ்சு ரிசல்ட் வரும்போது தெரியும் யார் ஜெயிப்பாங்கன்னு. எனக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் படி டிவிகே வந்து ஒரு 50 சீட்ஸ் ஆச்சு பிடிப்பாங்க, 50+ சீட்ஸ் ஆச்சு பிடிப்பாங்க. மற்றபடி டிஎம்கே தான் அதிகமா வாங்கணும்னு எனக்கு தோணுது. ஆல்ரெடி 5 வருஷம் எந்த ஒரு லாபமும் யாருக்கும் இல்லை. அது செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு மட்டும் அந்த சலுகை எல்லாம் கிடைச்சது. ஸோ அதை சொல்ல விரும்பல. மேபி டிஎம்கே டிவிகே தான், ஏடிஎம்கே என்ன நிலமன்னு தெரியல. ஸோ இத்துடன் வீடியோ முடிச்சுப்போம். என்னை யாரும் அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. நான் திருப்பி அடிச்சா உங்களால தாங்க